வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்மளுடைய ரீடிங் ஸ்கில்ல எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். பிகினர்ஸ் நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு புக்க குடுத்தா நான் கடகடன்னு ரீட் பண்ணிருவேன். பட் அதுல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியல. எப்படி சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சிலர் என்னோட ரீடிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நான் புக்ஸ் எல்லாம் கூட வாங்கலாம்னு நெனைக்கிறேன். சாதாரண ஒரு சின்ன புக் வாங்குறதுனா கூட ரூ. 100, ரூ. 150 செலவாகும். ஒரு இங்கிலீஷ் புக்க வாங்கணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் அத ரீட் பண்றப்போ, எனக்கு அந்த லாங்குவேஜ் அதுல குடுத்திருக்க வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமானதா இருக்கு. என்னால படிச்சு புரிஞ்சுக்கவே முடியல. அதுவும் இல்லாம அந்த ஸ்டோரி வந்து நான் எதிர்பார்த்த மாரி, எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இல்ல. அப்ப நான் என்னதான் செய்றது? இந்த மாதிரி நெறைய பேருக்கு கன்ஃப்யூஷன் இருக்கு. இல்லையா? சோ நான் ரீடிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன படிக்கலாம்? எப்படி படிக்கலாம்? ரொம்ப செலவு பண்ணாம. அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். சாதாரணமா ஒரு லாங்குவேஜோட ஃப்ளூயன்சி அப்படிங்கிறப்போ, அதுல 4 விதமான ஸ்கில் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது வந்து ரீடிங் ஸ்கில். ரீடிங் ஸ்கில்னா நம்ம சொன்ன மாதிரி வெறுமனே கடகடன்னு ரீட் பண்றது இல்ல. ரீட் பண்ணி அதோட அர்த்தத்த புரிஞ்சுக்கிறது. அதே மாரி லிசனிங் அப்படிங்கிறப்போ, ஒருத்தவங்க பேசுறத கேட்டு, நாம அவங்க பேசுற விஷயத்த நாம புரிஞ்சுக்கிறது. சேத்தாப்ல அதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டா தான் அத நம்ம லிசனிங் ஸ்கில்ன்னு சொல்ல முடியும். இல்லையா? அதே மாரி ரைட்டிங் அப்படிங்கிறப்போ, ஒருத்தவங்க உங்க சென்டென்ஸ டிக்டேட் பண்ணினா, நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுறது மட்டும் இல்ல. நானா ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு ஒரு 2, 3 சென்டென்ஸாவது ஓனா எழுத முடிஞ்சா தான் அத நம்ம வந்து ரைட்டிங் ஸ்கில்ன்னு நம்ம சொல்ல முடியும். அப்பதான் பின்னாடி நாம ஒரு இமெயில் அனுப்பணும், இல்ல ஒரு லெட்டர் அனுப்பணும், இல்ல ஒரு டாக்குமெண்ட் பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நம்மளா சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி எழுத முடியும். இல்லையா? நம்ம ஜெனரலா இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்ல மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம். பட் ஒரு லாங்குவேஜோட ஃப்ளூயன்சிக்கு இந்த 4 ஸ்கில்லுமே தேவைங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரீடிங் ஸ்கில் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நான் வெறுமனே ரீட் பண்றேன். பட் என்னால புரிஞ்சுக்க முடியல. அப்ப நான் என்ன படிக்கணும்? எப்படி படிக்கணும்? அததான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா நம்ம படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்ற கேள்வி கேட்கிறப்போ, முன்னாடியெல்லாம் நெறைய புக்ஸ் எல்லாம் இல்லாத சமயத்துல, இந்த மாரி இன்டர்நெட்லாம் இல்லாத சமயத்துல, சாதாரணமா கடல வாங்கின பேப்பர கூட படிச்சவங்கலாம் இருக்காங்க இல்லையா? ஏதாவது ஒண்ணு படிக்கணுங்கிற ஆர்வத்துல எல்லா பேப்பர்ஸையும் நம்ம படிப்போம். வாட் டூ ரீட் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட்டே இல்ல. இத நீங்க படிங்க அப்படிலாம் சொல்றதுக்கு எதையுமே நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாரி, நமக்கு புடிச்ச எந்த விஷயத்தையும் நம்ம படிக்கலாம். அது நியூஸ் பேப்பரா இருக்கலாம். எனக்கு தினசரி என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் படிக்கலாம். இல்ல மேகசின்ஸ் படிக்கலாம். நாவல்ஸ், ஸ்டோரீஸ் ஷார்ட் ஸ்டோரீஸ் எத வேணாலும் நம்ம படிக்கலாம். இப்ப நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறதுன்னு முடிவு எடுத்தாலும், உங்க லெவலுக்கு ஏத்த மாரியான நியூஸ் பேப்பர நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சில சில நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நமக்கு புரியாத வார்த்தைகளா இருக்கும் அப்படின்னா, இருக்க நியூஸ் பேப்பர்லயே எந்த நியூஸ் பேப்பர்ல ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் இருக்கோ, அந்த மாரி நியூஸ் பேப்பர நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெறைய பேப்பர்ஸே இருக்கு இல்லையா? அந்த மாரி பேப்பர்ஸ நீங்க பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எந்த நியூஸ் பேப்பர் நம்மளுடைய லெவலுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது நியூஸ் பேப்பருக்கு மட்டும் இல்ல, மேகசினா இருக்கலாம், நாவல்ஸா இருக்கலாம். நம்மளுடைய லெவலுக்கு ஏத்த மாரியான புக்ஸ நம்ம சூஸ் பண்ணணும். ஹவ் டூ சூஸ் அ புக்? அதுதான் நம்ம திரும்ப சொல்லப் போறோம். உங்களுடைய லெவல் என்ன? அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அடுத்தது நமக்கு எந்த மாதிரியான புக்ஸ் நமக்கு பிடிக்கும். இப்ப புக் படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, என்ன மாதிரியான புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்? சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர்ஸா? ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸா? சயின்ஸ் ரிலேட்டடா வர்ற மாதிரியான புக்ஸா? எது ரொம்ப பிடிக்குமோ அதுக்கேத்த மாரியான புக்ஸ், நம்மளுடைய லெவலுக்கு ஏத்த மாரியான புக்ஸ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய லெவல் அப்படின்றது என்ன? ஜெனரலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பேஜ படிக்கிறப்போ, அந்த பேஜ்ல மினிமமா ஒரு 4 ஆர் 5 வேர்ட்ஸ் உங்களுக்கு புதுசா இருக்கு அப்படின்னா, அந்த லெவல் புக் உங்களுக்கான புக். எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அது உங்களுக்கு உங்க லெவல விட கொஞ்சம் கம்மியான புக். குறைஞ்சது ஒரு 10, 12 வார்த்தைகள் எனக்கு புதுசா இருக்கு அப்படின்னா, உங்க லெவல விட அது ஜாஸ்தியான புக். 4 அல்லது 5 வார்த்தைகள் தான் எனக்கு வந்து புதுசா இருக்கு அப்படின்னா, அந்த லெவல் புக்க நீங்க சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம புக் படிக்கிறப்போ, இந்த மாதிரி புதுசா வார்த்தைகள்லாம் வருது இல்லையா? அந்த வார்த்தைகள நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்படியே படிக்கிறப்பவே உடனுக்குடனே நோட் பண்ண வேண்டாம். அது உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அந்த பேஜ முழுக்க படிச்சுட்டு, அர்த்தம் புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாரியான புது வார்த்தைகளை எல்லாம் நீங்க நோட் புக்ல எழுதிக்கலாம். அதுக்கான மீனிங், எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட எழுதி வச்சுக்கிட்டா பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வியூவர் கூட கேட்டிருந்தாரு, நான் நெறைய நியூ ஃப்ரேசஸ், நியூ வேர்ட்ஸ் கத்துக்கணும்னா, நான் எப்படி Googleல சர்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்க அந்த மாரி Googleல சர்ச் பண்ண முடியாது. ஒரு புது வார்த்தைய குடுத்து வேணா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம Googleல பார்க்கலாம்.
பட் நியூ ஃப்ரேசஸ், நியூ வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டா கூகுள் எதன்னு காட்டும். அதுக்கு பதிலா நம்ம நிறைய புக்ஸ் படிக்கிறப்போ நமக்கு கண்டிப்பா புது புது ஃப்ரேசஸ், புது புது வேர்ட்ஸ் நம்ம கண்ணுல தென்படும். அதையெல்லாம் நம்ம புதுசு புதுசா கத்துட்டே இருக்கலாம். இப்போ நான் படிக்கிறேன் ஓகே. பட் அது எனக்கு புரியணும் இல்லையா? சோ நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? சோ புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறப்போ, நம்ம லெவலுக்கான புக் அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம வொக்காபுலரி பேங்க்ல எவ்வளவு வார்த்தைகள் இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரியான புக்க தான் நம்மளுடைய லெவலுக்கான புக் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டோம். சோ நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வேர்ட்ஸ் தெரியுமோ, அவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம படிக்கிறது நமக்கு புரியும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கண்டிப்பா படிக்கிறப்போ, கமா, ஃபுல் ஸ்டாப், செமிகோலன், குவெஷன் மார்க் இந்த மாரி இடத்துல எல்லாம் நம்ம கொஞ்சம் பாஸ் பண்ணணும். ஸ்டாப் பண்ணணும். அப்பதான் அந்த சென்டென்ஸ நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ 50% நம்ம ஒரு சென்டென்ஸ புரிஞ்சுக்கிறது, இந்த கமா, ஃபுல் ஸ்டாப், செமிகோலன், குவெஷன் மார்க்ல எல்லாம் ஸ்டாப் பண்றதுல தான் இருக்கு. நெறைய பேர் கமாவை எல்லாம் அப்படியே வச்சுட்டு கட கட கடன்னு படிப்பாங்க. அப்ப கண்டிப்பா புரியாது. பின்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் இதுக்காக நான் காட்டுறேன். இப்போ எல்லாருமே காசு குடுத்து புக் வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு ஒரு புக்கும் ரூ. 100, ரூ. 150 இருக்கும். ஒரு புக்க வாங்குனதுக்கு அப்புறம் இது என்னோட லெவலுக்கான புக் இல்ல. எனக்கு இந்த புக் அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இல்ல அப்படின்னு தூக்கி போட்டு இன்னொரு புக் வாங்க முடியாது இல்லையா? சோ அதனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நெறைய ஆன்லைன்ல ஃப்ரீ புக்ஸ் இருக்கு. அது குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், அடல்ட்ஸ்க்கா இருக்கட்டும் நெறைய புக்ஸ் இருக்கு. என்னதான் புக் படிக்கிற அந்த புக்க கையில வச்சு படிக்கிற அந்த ஒரு திருப்தி கிடைக்காது அப்படின்னாலும், இப்ப நெறைய பேர் மொபைல் கையுமா தானே இருக்கோம். சோ மொபைல்ல படிச்சாலும் பரவால்ல. எனக்கு படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சில வெப்சைட்ஸ் நம்ம பார்க்கலாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது குழந்தைங்களுக்கான ஒரு வெப்சைட்ட நம்ம பார்க்க போறோம். சோ நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்க ஜெனரலா Googleல போயி ஃப்ரீ கிரேட் லெவல் ரீடர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நெறைய வெப்சைட்ஸ் வரும். இருந்தாலும் நாம இப்ப பார்க்க போறது ஸ்டோரி வீவர் அப்படின்ற ஒரு வெப்சைட். சோ இந்த ஸ்டோரி வீவர்ல நீங்க ஃபர்ஸ்ட் ரீடுன்னு இருக்கு இல்லையா? இதுல நீங்க போனாலே லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 இப்படி இருக்கும். லெவல் 1ல இருக்க புக்ஸ் பார்த்தீங்களான்னா, ரொம்ப சிம்பிளான சின்ன சின்ன சென்டென்சஸ். சோ சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஜஸ்ட் 1 ஆர் 2 லைன்ஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள். நீங்க ஆன்லைன்லயும் ரீட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம். ரொம்ப அழகழகான படங்களோட படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க குழந்தைங்க. சோ அந்த மாதிரி புக்ஸ் இதுல இருக்கும். எவ்வளவு சிம்பிளான சென்டென்சஸ் பாருங்க. இது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு. கொஞ்சம் பெரியவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அவங்களோட லெவல நீங்க செக் பண்றதுக்கு நீங்க பேரண்ட்ஸா இருந்தா உங்க குழந்தைங்களோடயே உட்கார்ந்து அவங்க எப்படி ரீட் பண்றாங்கங்கிறத பொறுத்து அவங்களோட லெவலுக்கு ஏத்த மாதிரியான புக்ஸ நீங்க சூஸ் பண்ணி குடுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே புக்ஸ் வாங்குறதுக்கு பதிலா உங்களுக்கு எந்த மாதிரியான புக்ஸ் புடிக்குது, எந்த லெவல்ல இருக்காங்கங்கிறத ஐடென்டிஃபை பண்ணினதுக்கு அப்புறம் கூட நம்ம அவங்களுக்கு புக்ஸ் வாங்குறத பத்தி நம்ம என்ன புக்ஸ் வாங்குறது அப்படின்றத நீங்க யோசிக்கலாம். இப்போ லெவல் 4 அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நெறைய வார்த்தைகள் இருக்கும். ரேண்டமா ஏதாவது ஒரு புக் சூஸ் பண்ணிக்குவோம். சோ இந்த மாரி லெவல் 4ல கொஞ்சம் பெரிய சின்ன சின்ன பேசேஜஸோட அந்த புக் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்களால அத ரீட் பண்ண முடியுதா? இல்ல உங்க குழந்தைங்கள ரீட் பண்ண வைக்கிறீங்க அப்டின்னா, உங்களால ரீட் பண்ண முடியுதா? உங்களுக்கு எவ்வளவு வார்த்தைகள் புரியுது? அப்டின்றத பொறுத்து நீங்க லெவல் 3 கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதோ, இல்ல லெவல் 4லயே படிக்க வைக்கிறதோ நீங்க பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி அவங்கள கரெக்ட்டா கம்மா, ஃபுல் ஸ்டாப்ல ஸ்டாப் பண்ணி அவங்கள படிக்க வைங்க. இந்த ஸ்டோரி கூட கொஞ்சம் பாருங்களேன். இதோடைய ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. Biju, like most of the children in his village, did not go to school. இப்படி படிக்கிறப்ப தான் அந்த சென்டென்ஸோடைய அர்த்தம் நமக்கு ஈஸியா புரியும் இல்லையா? சோ இந்த இடத்துல பிஜு பக்கத்துல ஒரு கமா இருக்கு. அடுத்து மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் இன் ஹிஸ் வில்லேஜ் பக்கத்துல ஒரு கமா இருக்கு. சோ அந்த இடத்துல நம்ம லைட்டா பாஸ் பண்ணோம். அதே மாரி ஒரு சென்டென்ஸ முடிக்கிறப்போ நிறுத்திட்டோம். சோ இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்? பிஜு அந்த கிராமத்துல இருக்கிற பெரும்பாலான குழந்தைங்க மாதிரி ஸ்கூலுக்கு போகல. அப்படின்னு நம்மளால அர்த்தம் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வார்த்தைகள்லாம் ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான். இப்போ இதே சென்டென்ஸ நீங்க கமால கரெக்ட்டா பாஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். பிஜு லைக் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் இன் ஹிஸ் வில்லேஜ் அப்படின்னு நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ பிஜுவுக்கு அந்த கிராமத்துல இருக்க நெறைய குழந்தைங்கள புடிக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு அர்த்தத்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ குழந்தைங்கன்னு இல்ல, பிகினர் யாரு ரீட் பண்றாங்களோ, அவங்க அப்படி ஒரு அர்த்தத்த கத்துக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கிராமர் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. பிஜு லைக்ஸ்ன்னு வந்தா தான் அந்த மாரி ஒரு அர்த்தம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பிகினர்ங்கிறப்போ அந்த கிராமர்லாம் அப்போதைக்கு ஞாபகம் வராது இல்லையா? சோ இந்த மாரி அவங்க அர்த்தத்த மாத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் நம்ம திரும்ப திரும்ப கமா, ஃபுல் ஸ்டாப், செமிகோலன் எல்லாம் பாஸ் பண்ணுங்க. குவெஷன் மார்க் இருந்தா ஒரு குவெஷன் கேட்கிற மாதிரியான தொனியில அத படிங்க. அப்பதான் அத நம்மளால கரெக்ட்டா புரிஞ்சுக்க முடியும்.
பெரியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க ஃப்ரீ கிரேட் லெவல் ரீடர்ஸ் அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். லேர்ன் இங்கிலீஷ் டீம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. நிறைய புக்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் சில புத்தகங்கள் இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட பிடிஎஃபே இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தவிர ஃப்ரீ கிரேட் ரீடர்ஸ் அப்படின்னே ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல நிறைய லெவல்ஸ் இருக்கு. A1, A2, B1, B2 இந்த மாதிரி லெவல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லெவல்லயும் அவங்க நிறைய புக்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க. 2 to 3 இருந்தா தானா அந்த லெவல் உங்களுக்கு பெர்ஃபெக்ட். நம்ம சொன்னோம் 4 to 5 இருந்தா தானா ஓகேன்ட்டு. இவங்க ஜஸ்ட் 2 to 3 இருக்கிற வேர்ட்ஸ், அதாவது நியூ வேர்ட்ஸ் 2 to 3 இருந்தா தானா அந்த லெவல் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலயும் நீங்க உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரியான புக்ஸ பிடிஎஃபாவே இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இல்ல ஆன்லைன்ல படிக்க வேணாம், புக்காவே வாங்கணும் அப்படின்னு நெனச்சா, நீங்க எந்த ஒரு புக்க வாங்குறதா இருந்தாலும் சரி, ஸோ Amazon மாதிரியான இடங்கள்ல லுக் இன்சைடுன்னே வரும் அதுல. ஸோ நீங்க அத ஓப்பன் பண்ணி, அதுல இருக்கிற சாம்பிள் பேஜஸ ரீட் பண்ணி பாருங்க. அது உங்க லெவலுக்கு இருக்கா? அந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கா? உங்களுக்கு ஏத்த மாதிரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் ஜர்னல் அந்த புக் இருக்கா? அப்படின்றதையெல்லாம் பேஸ் பண்ணி அந்த புக்க நீங்க வாங்குறதா இல்லையான்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெறைய புக்ஸ் படிங்க. உங்களுடைய வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். கொஞ்சம் சத்தமா படிச்சீங்களான்னா, உங்களுடைய ப்ரொனன்சியேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஹேப்பி ரீடிங். தேங்க் யூ சோ மச்.